ஹல்லேலூயா. பிளஸ்ஸிங்காக இந்த காலையிலேருந்து இந்த மாலை வேளை வேற ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், நேற்றுக்கு ஆத்ம ஆதாய குறித்த காரியங்களை நம்ம பேசணும். இன்றைக்கி அதே ஆத்ம ஆதாய முறைகள், என்னென்ன முறைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஜெப ஊழியம். ஜபிக்கிற சபை வளரும், ஜபிக்காத சபை அது தேஞ்சி போகும். ஹல்லேலூயா. அது ஆத்ம அறுவடைக்கு உள்ள அஸ்திபாரம். ரெண்டாவது உபவாச ஊழியம். இந்த உபவாச ஊழியம் தானியல் சிங்கத்தின் கபில ஜபித்தா, தானியல் 6வது அதிகாரம் 22வது வசனம். ஸோ அதை உபவாசம் தேவனோடு வாசம் பண்ணுறது, அந்த காரியங்களில் எப்படி இருக்கிறது, அந்த உபவாச ஊழியங்கள் எப்படி இருக்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆத்தும அறுவடையில் கைப்பிரதி ஊழியம். அந்த காலத்தில் புறா எப்படி அந்த ஊழியத்தை செய்தது, அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஆதாரமாக ஆதியாகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷினரி ஊழியம். ஆங்கிலத்தில் அப்போஸ்தலர் என்று, தமிழில் ஊழியக்காரர் என்று வரும் வார்த்தைகள் லத்தீன் மொழியில் மிஷினரி என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 21வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வர, தன் வீட்டை சுற்றிலும் ஊழியம் செய்கிறவனும் மிஷினரி தான். தனக்கு வீட்டில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறவங்களும் மிஷினரி தான். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிற ஊழியம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தில். ஊழியத்தில் எவ்வளவோ ஊழியம் ஆத்தும அறுவடை செய்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள் பாடல் ஊழியம். பாடல் ஊழியம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 13வது வசனம். அது என்ன, ஆராதனை தலைவனாக இருக்கலாம், சபையில் ஊழியம் செய்கிறது காரியங்களாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடுக்கிற ஊழியம். லூக்கா 12வது அதிகாரம் 24. நீங்கள் கேட்குற சமயம் கிடைக்கும்போது நீங்கள் அதை படிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்திங்கன்னா தர்ம ஊழியம், மீன் கொடுக்கறத. மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனம். ஹல்லேலூயா. அனாதைகளை ஆதரிக்கிறது, விதவைகளை போஷிக்கிறது, ஏழைகளுக்கு உதவுகிறது. இந்த 7 முறைகளிலும் ஆத்மா ஆதாயம் செய்யலாம். அதற்கு முக்கியமாக என்னது, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், இந்த நாட்களில் பரலோக ராஜ்யம் மிக சமீபம். அதற்கு